இந்த காணொளி வாயிலாக பாமக உடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய உண்மையான கண்டனத்தை இந்த தருணத்தில் பதிவு பண்ணுறோம். அதோடு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவரே அதிபர்னு அறிவிச்சுக்கிட்ட முதியவர், பெரியவர், வயதானவர் சீமான் அவர்களுக்கும் எங்களுடைய கண்டனத்தை இந்த வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலையில் பேசுகிறப்போ அவர் திமுகன்ற ஒரு கட்சியை அவர் திட்டி பேசலாம், அவருக்கான உரிமை இருக்குது. எந்த கட்சியை வேணால் திட்டி பேசலாம், என்ன வேணால் பேசலாம். கருத்து முரண்பாடு கட்சிக்கு கட்சி மாறும் இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை ஏவா வேலு அவர்களை குறிப்பிட்டு நீங்கள் பேசுகிறப்போ, ஏவா வேலு அவர்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. ஏவா வேலு எனும் நாயுடு அவர்களே அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கீங்க அன்புமணி அவர்களே. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பாமக எனும் கட்சியில் இத்தனை வருட காலமா இந்த மொழி சிறுபான்மையினர்னு சொல்லலாம், இல்லை தெலுங்கர்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி இந்த நாயக்கர்களையும் தெலுங்கர்களையும் நாயுடு மக்களையும் பார்க்குறீங்க, ரெட்டியார்களையும் பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போதான் வருது பூனைக்குட்டி வெளியே வருது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் இவ்வளோ நாளாக எங்களை பார்த்தீங்களா, பழகுனீங்களா? எப்படி நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணீங்களோ அது பிரச்சனை கிடையாது. அவர் சார்ந்த சமுதாயத்தை சொல்லி உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்கன்னா, அப்போ உங்களுடைய மனசுல எவ்வளோ பெரிய வன்மம் எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக அவங்க மேலே இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் மீது இவ்வளோ வன்மம் ஏன்? அன்புமணி அவர்களே உங்களை பார்த்து கேட்குறேன், என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் ஆதரிக்கக்கூடிய, நீங்கள் கூட்டணியில் பயணிக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்க சமுதாயம்ன்ற உரிமையோடு கேட்குறேன். இப்படிப்பட்ட ஒரு பேச்சு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இதை யாரை பார்த்து இந்த பேச்சு வருது? அதனால இதுக்கு முதல்ல நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பாக, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மொழி சிறுபான்மையினர் சார்பாக எங்களுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். இது எதற்கான கண்டனம்னா, நிச்சயமா ஏவா வேலு அவர்களை கண்டிச்சதுக்கான கண்டனம் அல்ல, திமுகவை கண்டிச்சதுக்கான கண்டனம் அல்ல. உடனே ஆஹா தெலுங்கர்களுக்கு பதறுது திமுக திட்டினோனே, அதெல்லாம் கிடையாது. நீ அவர் சமுதாயத்தை சொல்றப்ப என்னையும் குறிக்குதுல்ல. நீ உனக்கு இந்த மண்ணு சொந்தமான்னு நீ அவரை பார்த்து கேட்குறேன்னா யாரை பார்த்து கேட்குற? எங்களுக்கும் சேர்த்து நீ கேட்குற. அதனால இந்த வன்னியர் சமுதாயம் சிந்திங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜாதிய மோதர உண்டாக்குறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அன்புமணிக்கு இந்த கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். அதோடு சேர்த்து எல்லா இடங்கள்லையும் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாற்று மொழி பேசக்கூடிய சமுதாயத்தினால, மக்கள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கா? அப்படி இருக்கிறப்ப இவர் தேவையில்லாத பிரச்சனையை ஏன் இவர் ஆரம்பிச்சு ஏன் இப்படி பேசுறாங்க? எல்லா கட்சியினரும் பேச ஆரம்பிக்கிறீங்க. நாங்கள் அனாதையா நிற்கிறோம், கேட்க ஆள் இல்லாத அனாதையா நிற்கிறோம் ரோட்ல. யாராவது ஒருத்தர் குரல் கொடுப்பாங்களா? நானும் பார்க்குறேன், எந்த கட்சியை சேர்ந்தவங்க குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க.